ஹலோ கைஸ், நான் Oh உங்கள் ஸ்பின்னிங் man, ஷார்ப் நம்ம இன்னைக்கு I என்ன should have பார்க்க finished போறோம்னா those வந்து deep ஈவோ fried வாலெட் chicken தாங்க wings from ஸ்பின் பண்ண last போகிறோம். என்னடா night. ஈவோகன்லாம் எல்லாமே I'm எடுத்துகிட்டு இல்லடா மறுபடியும் என்னடா starving. ஈவோ வாலெட்டில் ஸ்பின் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ கன் எடுக்க போகிறது இல்லை கைஸ். ஏதாவது ஒரு கன்னை வந்து அப்கிரேட் பண்ணலாம் ஃபுல் மேக்ஸ் பண்ணுறது இல்லை கைஸ். எனக்கு வந்து மெயினாக வந்து ஸ்கேர் தான். ஏன்னா அது 3வது லெவலில் இருக்குது. 100 விழுந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து அது 4வது லெவல் போயிடும்னு தெரியும். ஆனால் நமக்கு வந்து ஸ்கேரை கொடுப்பானான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ட்விஸ்ட்டு. நமக்கு என்ன கொடுக்க போகிறோன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம ஸ்பின் பண்ணியாச்சு. சரி 7 வந்துருச்சா, 7 லக்கு வந்துருச்சு கைஸ். இன்னொன்று டெய்லி கொடுத்துட்றா, ஏதாவது வேறு மட்டும் கூட நான் எடுத்துகிட்டு அப்படியே போயிடறேன்டா அப்படின்னு தான் கைஸ் இருக்குது. நான் கொடுப்பானான்னு தான் தெரில. கடைசி வரைக்கும் நம்ம கொடுத்தானான்னு தெரியல. நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ 4வது லெவல் போடுவேனா மாட்டேனான்னு, இல்லை 4வது லெவல் அதை போடுவேனா, இல்லை ஏகே போடுவேனா, இல்லை யூஎம்பி போடுவேனா, எல்லாமே ஸ்கேர் தாங்க 100 கிடச்சா 4வது லெவல் போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து 2வது லெவல் 3வது லெவல் போகலாம், இல்லை 2வது லெவல் தான் கைஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதனால் 3வது லெவல் போகலாம். இது வேறு ஏதாவது கொடுத்தா, ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கும். பெருசாக வேறு டோக்கனும் இல்லை. அதனால் வந்து நம்ம இதுலேருந்து 100 கிடச்சா எனக்கு ஸ்கேர் தான் கைஸ் முக்கியமாக. ஏன்னா ஸ்கேர் எடுத்தால் தான் நமக்கு அதுக்கடுத்து நம்ம ஏகே அப்புறம் பார்த்துக்கலாம் கைஸ். அது கூட அடுத்த மாதமும் இருக்கும். நம்ம அடுத்த மாதம் கூட அதை ஸ்பின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது எடுத்துடலாம், நமக்கு ஸ்கேரை கொடுத்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டால் 32 வந்துருச்சு கைஸ். இதுக்கு மேலே நமக்கே தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நமக்கு வந்து லக்கு வந்து இதில் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சிச்சு கைஸ். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் கைஸ். நமக்கு டைமண்ட் வரணும். அதுவும் இல்லாமல் நம்ம போய் எல்லாமே போய் பார்ப்பேன் கைஸ். இந்த கிரேட் இருக்குது. இந்த கிரேட்டில் வந்து நமக்கு இதில் டோக்கன் தான் கொடுத்துருக்கான். இதில் இந்த எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்கான்னு தெரியலங்களே. பாப்பா ஏகேக்கு எவ்வளோ கொடுக்குறான்னு பார்க்கலாம் கைஸ். ஒன்றா ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா பரவாயில்லடா, 4க்கு 5 கொடுத்துக்கிறான். ஃப்ரீயாக கொடுத்தது தானே கைஸ். ஏன்னா அதில் ஸ்பின் பண்ணுறதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அதில் கிடச்சா 100, அப்புறம் வந்து இதில் பாக்ஸ் வேறு கொடுத்துட்றான். ஆனால் பாக்ஸ் அதிகமாக நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். ஆனால் ஏதோ 1-2 கொடுக்குறாங்க கைஸ். அது கூட பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 போனடா டே ஸ்கேர்லாம் நான் ஸ்கேர் தானே மெயினாக கொடுக்கணும், என்னடா கொடுக்க மாட்டேங்கிறேன்னு இருக்கு. சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து மொத்தமாக பாக்ஸ் வந்து நான் வந்து ஒரு 90 வச்சுருப்பேன். ஓப்பன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன். 90 இருக்குது. அதில் கன் கிரேட்லாம் நிறையா வச்சுருக்கேன். நம்ம அதுக்கெலாம் சேர்த்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏகே வந்து நம்ம வந்து எத்தனாவது லெவலில் கேஸ் இருக்குது, 2வது லெவலில் இருக்குது. 3வது லெவல் போடலாமான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 20 டோக்கன் கொடுத்தா 3வது லெவல் கேஸ் போட்டலாம் அப்படின்னு மைண்ட் செட் வந்துச்சு. 3வது லெவலும் போட்டாச்சு கேஸ். ஒரு வழியாக ஏகே வந்து 3வது லெவல் போயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கும் ஒரு 100 விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணிடலாம் கேஸ். லெவல் அப்கிரேட் பண்ணிடலாம் 4வது லெவலுக்கு. ஏகே வந்து கண்டிப்பாக ஏகேவும் 4வது லெவல் போடணும் கேஸ். ஏன்னா ஏகே நமக்கு ஸ்பின் இல்லை, ஸ்கேருக்கு ஸ்பின் இல்லாதனால தான் நம்ம 4வது லெவல் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. பார்த்தீங்கன்னா ஏகே வந்து ஒரு வழியாக வந்து 3வது லெவல் போட்டது கேஸ். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ் 3வது லெவல் நம்ம போடுவோன்னு. பரவாயில்ல, ஒரு வழியாக போட்டாச்சு. அப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் கைஸ். ஏன்னா டைமண்ட்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம ஸ்பின் பண்ணலான்னு அதே மாதிரி வெயிட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. மறுபடியும் ஒரு ஸ்பின் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட போயா பாஸ்லாம் நம்ம கிளைம் பண்ணி அது ஒரு தனியாக வீடியோ போட்டிருப்போம். அதுவும் போடு கைஸ். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிரேட் கொடுத்துட்டான். இந்த ஸ்பின் என்னமோ தெரியல கைஸ். கன்னை கொடுக்கல, ஆனால் கிரேட் எல்லாமே ஒன்று கொடுத்துட்டான். பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு இதுலையும் கொடுக்க மாட்டான். இதில் மட்டும் என்னமோ அதிசயமோ எல்லாமே எல்லா கிரேட் 4 கிரேட்டும் கொடுத்துட்டான். அது அதிசயம் தான்டா அப்படின்ட்டு. சரி நமக்கு லக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல கைஸ். பார்த்தீங்கன்னா 42 வந்துருச்சு. இன்னும் நமக்கு கொடுக்கல. சரி ரைட்டா, ரைட்டு எப்படியும் 50 தான் கொடுப்பான்னு தெரிஞ்சுக்கிச்சு கைஸ். சரியா என்ன இதுலேயும் கொடுக்கலன்னா ஒரு நான் கடைசியில் 50 தான் கொடுப்பான். இன்னும் ஒரு 3 ஸ்பின் கைஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு கன்று கொடுத்துருப்போம். என்ன கொடுக்க போகிற மாதிரி ட்விஸ்ட்டே நமக்கு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுன்னா. பார்த்தீங்கன்னா ஆடா பாவியில் டே யூஎம்பியாடா கொடுப்பீங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரே ஏமாற்றமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா யூஎம்பி கொடுத்து நமக்கு ஏமாற்றி விட்டான். கருணாகரா, எனக்கு ஏன்டா இப்படிலாம் சோதிக்கிறீங்கன்ட்டு தான் இருந்துச்சு. சரி ஏமாற்றிட்டேன். இந்த யூஎம்பி நான் போய் 3வது லெவல் போட்டு என்னடா பண்ண போகிறேன். யூஎம்பியில் என்கிட்ட இங்கு பட்டுறதுக்கு டாப் இருக்குது கைஸ். நம்மகிட்ட எதுக்கு கைஸ் இதை கொடுத்தான். யூஎம்பி வீடியோ வேறு இருக்குது கைஸ். நான் அப்லோட் பண்ணாமே இருக்கிறேன். அதையும் வேறு மறக்காமல் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ். அதுவும் இருக்குது. ஆனால் எப்பயோ ஸ்பின் பண்ண வீடியோ கைஸ். அதை வேறு அப்லோட் பண்ணாமே வச்சுக்கிறேன். அதை நான் பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா இது வேற டே. இதை 4வது லெவல் போட்டு நான் என்னடா பண்ண போகிறேன். 4வது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வணக்கம். ஏன்னா நம்மளால இது சரிப்பட்டு வராது கைஸ். தெரியல, எனக்கு ஒரே பயமாயிடுச்சு கைஸ். ஏன்னா மறுபடியும் யூஎம்பியை கொடுத்து எக்ஸ்எம்எட் கொடுத்து நமக்கு என்ன பண்ணப்போம் டென்ஷனாக இருக்குது கைஸ். அதனால சரி மறுபடியும் ஸ்பின் பண்ணலாம். கொடுத்துருவானான்னு தெரில கைஸ். கொடுத்தானா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா லக்கு இருந்தால் கொடுக்குறோம். கூடு கைஸ் வேற மாதிரி ஸ்கேர் கொடுத்துட்டாங்க கைஸ் ஒரு வழியா. டேய் லக்கு இருக்குடா கருணாகரா, உன்னை நீ நம்புறேன்டா. நீ எனக்கு தான்டா சப்போர்ட்டாக இருக்கிற. தேங்க்ஸ்டா கருணாகரா, ஐ லவ் யூடா அப்படின்னு தான் கைஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கொடுத்துட்டான் ஒரு வழியாக. பார்த்தீங்கன்னா ஸ்கேர் ஒரு வழியாக கொடுத்துட்டான். டே ஸ்கேர் எங்கடா செல்லக்குட்டி போடு 4வது லெவல் போடு. என்னடா இது பச்சை கலரில் வரும் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்லும் பார்த்தா ஒரு கலரில் வருது கைஸ். இது என்னடா பச்சை கலராக அது என்ன கலர் கூட தெரியல கைஸ். அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகேடா, வந்தால் வருது வரலாட்டி போகுது. பவர் வந்துச்சா டபுள் ரேட் ஆஃப் கைஸ். அது போதும் கைஸ் நமக்கு. இது இல்லாட்டி இங்கு பட்டு வச்சிருக்கணும் கைஸ். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும். நம்மக்கிட்ட ஸ்கேர் ஈவோ இருக்கிறனால சரி ஓகே கைஸ். என்ன ஒரு வழியாக இருந்தது முடிச்சு கைஸ். பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்